வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். அதிமுக இப்போது என்ன செய்வது, எந்த திசையை நோக்கி செல்வது என்ற குழப்பத்திலே இருக்கிறது. அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஜெயக்குமார், திருப்பூர் மாவட்டம் தாராசுரம் சத்யபாமா, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மரகதம் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்திலே அவர்களுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த சில நிமிடங்களிலேயே, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்திலேயே வைத்து டிவிகேயிலே இணைந்து அந்த கட்சியின் உறுப்பினர் கார்டையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக அதிமுக இருதரப்பு மூத்த அரசியல்வாதிகளுமே எங்க மேல மக்கள் எவ்வளவோ குற்றஞ்சாட்டியிருக்காங்க. நாங்களும் சில தவறுகளை அவ்வப்போது பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட தப்பை நாங்கள் என்னைக்குமே எங்களுடைய அரசியல் வாழ்வில் நாங்கள் செய்ததே இல்லையே என்று 2 கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நிலையிலே அவர்களுடைய அதிரடிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மே 13ஆம் தேதி விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இந்த அரசை எதிர்க்கிறோம் என்று சொல்லி 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரோடு சேர்ந்து வாக்களித்தார்கள். ஆனால் அதிமுகவில் இருக்கிற 47 உறுப்பினர்களில் மீது 25 பேர் வேலுமணி தலைமையில் நாங்கள் இந்த அரசை ஆதரிக்கிறோம் என்று எடப்பாடிக்கு போட்டியாக ஒரு போட்டி அதிமுக என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நாங்கள் விஜய் அரசை ஆதரிக்கிறோம் என்று வேலுமணி அந்த கூட்டத்திலேயே, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சபாநாயகரின் அனுமதியோடு பேசி அதை அறிவித்தார். இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தரப்பும், இவர்கள் மீது நடவடிக்கை என்று இந்த தரப்பும் மாறி மாறி 2 பேருமே சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களிடம் புகார்களை அளித்தனர். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் டிவிகே அமைச்சரவையில் ஏற்கனவே 9+1 முதலமைச்சரோட சேர்த்து 10 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு முன்பு அதை விரிவாக்கினார்கள். அந்த விரிவாக்கத்தில் இந்த வேலுமணி தரப்பு அவர்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவி வழங்கப்படலை. இது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த இவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே அதிமுகவின் ஒரு பிரிவான வேலுமணி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்றெல்லாம் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டோர் வெளிப்படையாக கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வேண்டுகோளை வைத்தார். என்னவென்றால், நீங்கள் வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவின் ஒரு பிரிவை அமைச்சரவைக்குள் அனுமதித்தால் அது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் படியான நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாகவும், இன்னொரு பக்கம் குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற விதமாகவும் அமைந்துவிடும். அது உங்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். எனவே அப்படி அவர்களை நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னால் அந்த 25 உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி இடைத்தேர்தலில் உங்கள் கட்சி சார்பாக நிறுத்தி வெற்றி பெற செய்து அதற்கு பிறகு வேண்டுமானால் நீங்கள் அவர்களை அமைச்சராக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, சட்ட விவரங்கள் இதெல்லாம் சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தங்களுக்கு அமைச்சர் பதவி இல்லை என்று தெரிந்தவுடன் வேலுமணியின் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் வந்தது. அதாவது, நாங்கள் என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை, நாங்கள் அதிமுகவை கேப்சர் பண்ண நாங்கள் முயற்சிக்கவில்லை, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் எப்போதும் பொதுச் செயலாளர், நாங்கள் அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சொன்னோம், எங்களுக்கு பதவி சுகம் ஒரு பொருட்டல்ல என்றெல்லாம் சொல்லி அந்த டோனை மாற்றினார். இப்படிப்பட்ட நிலையில்தான் வேலுமணியின் சொந்த மாவட்டமான கோவையில் 10 வயது குழந்தை மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற தான் 10 நாட்களுக்கு முன்பு ஆதரித்த அரசு மீது விமர்சனத்தை வைத்தார் வேலுமணி. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த ஆபரேஷன், அதாவது வேலுமணி ஆரம்பித்து வைத்த அந்த ஆபரேஷனை ஆதவ் அர்ஜுனா டேக் ஓவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்கிறார்கள். அதாவது வேலுமணி தரப்புல ஒரு குழப்பம் இருக்கு, அவர் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதை அவர் விரும்பல, ஆனால் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ரெடியாக இருக்காங்க என்ற நிலையில் வேலுமணி, விஜயபாஸ்கர், CV சண்முகம் இவர்களுடைய ஆக்சஸ் இல்லாமலேயே, ஏற்கனவே அவங்க தான் உள்ள வந்துட்டாங்கல்ல, அதனால அவர்களுடன் டைரக்டாக ஆலோசனைகளை மேற்கொண்டு ஆக்சஸ் பண்ணி அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பது, அவர்கள் எம்எல்ஏவாக வந்தால் தானே பிரச்சனை, எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு ஆளுங்கட்சியாக இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ஆதவ் அர்ஜுனா இந்த ஆபரேஷனை எடுத்துக்கொண்டு இந்த 3 பேரை முதல் கட்டமாக
டிவிகேவுக்கு வரவழைத்திருக்கிறார். அடுத்தடுத்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு டிவிகே பக்கம் வரலாம். எனவே இடைத்தேர்தல் 4 தொகுதிகளுக்கு மட்டுமல்ல, இன்னும் சில தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரக்கூடும் என்று சொல்கிறார்கள் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி மிக நொந்து போயிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வேட்பாளர் தேர்வில் தான் தவறு செய்து விட்டோம் என்பதை இன்றைக்கு அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதற்கு உதாரணம், இப்ப போனார் இல்லையா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார். இவர் தான் 2021 26 வரைக்கும் அதிமுகவுடைய பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி விரும்பிய போது அதிமுக மாவட்ட செயலாளர் கே சி கருப்பண்ணன் அவருக்கு வேண்டாம், அவரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர் கூறினார். ஆனாலும் கோபி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக எடப்பாடியால் நிறுத்தப்பட்ட அவருடைய உறவினர் பிரபு அவருடைய சிபாரிசின் அடிப்படையில் தான் இந்த பெருந்துறைக்கு மீண்டும் ஜெயக்குமாரையே எடப்பாடி பழனிசாமி வேட்பாளராக அறிவித்தார். இதே பிரபுவின் சிபாரிசில் தான் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே நிறுத்தப்பட்டார். முதலில் அவரும் வேலுமணி தரப்போடு சென்று மீண்டும் இப்பதான் வந்திருக்கிறார் அவர். இந்த நிலையில் யாரை வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்ற தேர்வில் தான் ரொம்ப தப்பு செய்து விட்டேன் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்ட நாளாக கடந்த சில நாட்கள் அதிமுகவில் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். வேலுமணி, விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் போன்ற இந்த முக்கிய விஐபிகளின் இவர்களை வழிநடத்தியவர்களின் நிலை என்ன? இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு அமைச்சர் பதவி வரும் என்று ஆசை காட்டி அழைத்து சென்றவர்களின் நிலை என்ன என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் வேலுமணி அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் அதிமுக என்ற அடையாளத்தை விட்டுவிட்டு எப்படி போவது என்ற ஒரு குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் ஆபரேஷனை ஆதவ் அர்ஜுனாட் கைப்பற்றி விட்டார் என்பது மட்டும் உண்மை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஓரிரு நாட்களுக்கு முன்பு இளைஞரணியின் மாவட்ட அமைப்பாளர்கள், மாநில அமைப்பாளர்கள் கூட்டத்தை எல்லாம் இளைஞரணி செயலாளர் உதயநிதி கூட்டினார். அதிலே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் கலந்து கொண்டார். அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாம் உரையாற்றினாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஆட்சிக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நாம் எடுக்க போகிறோம் என்பது பற்றி வெளிப்படையாக அதில் எதுவும் பேசப்படவில்லை என்ற இந்த நிலையில் உதயநிதி என்ன பண்ண போறாரு என்ற எதிர்பார்ப்பு இளைஞரணியினர் மத்தியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தேர்தல் ஆய்வாளரான யோகேந்திர யாதவிடம் உதயநிதி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த யோகேந்திர யாதவ்? அவர் இந்திய அளவில், அதாவது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலே நன்கு அறிமுகமானவர், தேர்தல் ஆய்வாளர், பல்வேறு பொதுநல பிரச்சனைகளை எழுப்புபவர். இப்போது கூட எஸ்ஐஆர் பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி வருகிறது என்பதை பல்வேறு விஷயங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வருகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பற்றி கூட அவர் ஏற்கனவே கருத்து வெளியிட்டிருந்தார். ஏன்னா தேர்தல் ஆய்வாளர் அப்படிங்கிறதுனால இந்த நடந்து முடிந்த இந்த மாநில சட்டமன்ற தேர்தல்கள் பற்றியெல்லாம் அவர் ரொம்ப ஆர்வமாக கருத்துக்களை வெளியிட்டார். தேர்தல் முடிவுக்கு பிறகும் அவர் கருத்து வெளியிட்டார். தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்னா, தமிழக வெற்றி கழகம் திராவிட ஐடியாலஜி ஃப்ரேம் ஒர்க்கை வைத்தே திராவிட கட்சியான திமுகவை வீழ்த்தி இருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது மதச்சார்பின்மை, சமூக நீதி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், திராவிட கட்சிகள் என்னென்ன ஆயுதங்களை எடுத்தனவோ அதே ஆயுதங்களை எடுத்து திராவிட கட்சியை விஜய் வீழ்த்தி இருக்கிறார். இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு மாற்றம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசியல் எதிரி டிஎம்கே, ஐடியாலஜிக்கல் எதிரி பிஜேபி என்று விஜய் கட்சி ஆரம்பித்த அன்றிலிருந்து அவர் சொல்றாரு. இதை கூட அப்பெல்லாம் சில பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் திமுகவை வீழ்த்தியது இந்த நிலைப்பாடு தான். அரசியல் எதிரி திமுக, ஐடியாலஜிக்கல் கொள்கை எதிரி பாஜக என்று ரொம்ப கூர்மையான நுட்பமான ஒரு நிலைப்பாட்டை விஜய் மேற்கொண்டார் என்றும் யோகேந்திர யாதவ் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சிக்கு வந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் பேட்டர்ன் அடுத்து எப்படி இருக்கும் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது, மீண்டும் ஆட்சிக்கு வரும் இயக்கம், மீண்டும் ஆட்சிக்கு வரும் கட்சி என்ற அடிப்படையில் அதிமுகவா திமுகவா என்று பார்த்தால் அதற்கு அதிக வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்கு. அதிமுக தன்னுடைய எதிர்கட்சி என்ற வாய்ப்பையும் இழந்துவிட்டது, மீண்டும் ஆளுங்கட்சி என்ற வாய்ப்பையும் இழந்து கொண்டிருக்கிறது என்று யோகேந்திர யாதவ் லேட்டஸ்டாக அளித்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இனி இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு அரசியல் களம், திராவிட கட்சியான திமுக என்ன கொள்கையை எடுத்ததோ அதே கொள்கையை எடுத்து இனி தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ற கவர்ச்சி பிம்பத்தின்
வழியாக வெற்றி பெற்றிருக்கிற இந்த நிலையில் அடுத்து திமுக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு ஆலோசனையை யோகேந்திர யாதவிடம் உதயநிதி கேட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இது வெறும் ஆலோசனை மட்டுமா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கட்ட செயல் திட்டங்களையும் வகுப்பதற்கு யோகேந்திர யாதவ் இங்கே உதயநிதிக்கு உறுதுணையாக அமர்த்தப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் உதயநிதி யோகேந்திர யாதவிடம் இது பற்றி பேசியிருக்கிறார் என்பது மட்டும் அறிவாலயத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.